வேற என்ன அபிஷேகமும் கிடையாது. அப்படியே இருக்க இப்ப வேப்பிலைங்கிறது இனிக்குமா கசக்குமா? இது உலகம் அறிந்த உண்மை. கசக்கக்கூடிய நிலைதான் வேப்ப மரம். ஆனா நான் இனிக்கும்னு சொல்லுவேன். உங்க வீட்டுல நீ வளர்க்கிற மரம் வேணா இனிக்கலாமா? உலகத்துல எதுவும் கிடையாது. ஒரு இடத்துல இனிக்குது. ஒரு என்ன தெய்வமே சாஞ்சிட்டீங்க. உங்களை வச்சுதான் கதையை முடிக்கலாம் நினைச்சிட்டு இருக்கேன். அப்படி சாஞ்சிட்டீங்களே. எந்திரிச்சு உட்காரு தெய்வமே. எந்திரிச்சு உட்காரு. உங்க வீட்டுல எப்படி இனிய கொட்டி வளர்த்திருப்பாரு? உங்க வீட்டுல எப்படிங்க? இந்த உலகத்திலே ஒரே ஒரு இடத்துல வேப்பிலை இனிக்குது. ஒரு இடத்துல. வேற அந்த உலகத்துல எந்த இடத்துலயும் வேப்பிலையை மட்டும் இனிக்காது. ஆனா ஒரு இடத்துல இனிக்குது. ஒரு இடத்துல இனிக்குது. அது எந்த இடம்னு பார்க்க போனோம்னா மகாராஷ்டிரா மாநிலம் சீரடி சாய்பாபா பிறந்த ஊரிலே சீரடியிலே அந்த சாய்பாபாவுக்கு ஒரு ஆலயம். அந்த ஆலயத்திற்கு பின்புறமாக இருக்கக்கூடிய அந்த வேப்பிள்ளை இனிக்குது அப்படின்னு இன்றைக்கு சான்றுகள் சொல்லப்படுகின்றது. மறுக்கிறியா? ஆமாங்கிறியா? அது நியாயமான விஷயம் தான். உண்மைதானே? சாய்பாபா நல்லா கை தட்டியா? நீ என்ன சத்தம் போடுறது? நல்லா தட்டணும். இல்ல கை தட்டுடுங்க, எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அதுதான் நல்ல உற்சாகப்படுத்துற மாதிரி இருக்கும். நல்ல விஷயங்கள் பேசும்போது நீங்க கை தட்டுங்க, உற்சாகப்படுத்துற மாதிரி இருக்கும். கை தட்டுங்க வேண்டாம்னு சொல்லல, எனக்கு மட்டும் தட்டுங்க. நல்ல என்ன உங்க பேட்டால யாரும் கை தட்டாதீங்க. ஆமா, இப்படி சட்டம் போடுறாங்க, இந்த சட்டத்தை கட்டுப்பட்டு இருப்பாங்க. அப்படியே இருமா. எந்த உலகத்திலையும் எந்த இடத்திலையும் வேப்பிலை கசக்கும், ஒரு இடம் தான் இனிக்கும். இப்ப நான் சீரடி சாய்பாபா ஆலயத்துல சீரடியில இனிக்கும்னு சொல்றேன். ஆமா, அங்க முழுமையா இனிக்காது. ஒரு பகுதி இனிக்கும், ஒரு பகுதி கசக்கும். எந்த பகுதி இனிக்கும், எந்த பகுதி கசக்கும் சொல்லு. என்ன நான் கேட்டதுக்குள்ள எனக்கு திருப்பி கேள்வியா? முழுமையா தெரிஞ்சுக்கணும்ல. சரி இருங்க. எந்த பக்கம் இனிக்கும், எந்த பக்கம் கசக்கும்னு கேட்டிருக்கீங்க. வலது பக்கம் இனிக்கும், இடது பக்கம் கசக்கும். ஏன் வலது பக்கம் இனிக்குது, இடது பக்கம் கசக்குது? தெய்வத்தினுடைய அருளாலே அந்த விழுதுகள் எல்லாம் அந்த ஆலயத்தின் மேல விழுகின்றது. போகக்கூடிய பக்தர்கள் தெய்வம் இருப்பது உண்மை என்று அறிந்தவனுக்கு இனிக்குது. எல்லா தெய்வமும் ஆக நாத்திகவாதியாக இருந்தால் அங்கே கசக்கின்றது. என்ன